நம்ம யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போது நியூவாக வந்து ஓல்டு மெம்பர்ஸ்க்கு கொடுத்துருக்குற மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கு பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம இப்போ என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கணும். இப்போ அதுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும்னா, ட்ரைனிங் டாஸ்க் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ட்ரைனிங் டாஸ்க்கை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வரும். இதில் வந்து டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அவங்களோட வீடியோ ப்ளே ஆகும். அதை பார்த்து பண்ணனாலும் பண்ணிக்கலாம். அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை அப்படின்னா என்னோடய வீடியோ பார்த்து பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேல்ட்டு இதில் வந்து ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனாக நம்ம வந்து ஓப்பன் பண்ணி படித்து பார்க்கலாம். கிட்டத்தட்ட எத்தனை இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு 16 கொடுத்துருக்குறாங்க. நம்ம வந்து ஒன்றா படித்து பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் பைமோட் ஸ்மார்ட் ஆப். பைமோட் ஆப் வந்து நம்ம வந்து நம்மளோட அப்ளைனர் லிங்க் மூலியமாக ஒரு ஆப் இப்போ வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருந்தோம். பண்ணிக்காதவங்க பண்ணிக்கோங்க. அது எப்படி பண்ணணுன்றது நம்ம சேனல்லே இருக்குது, பார்த்து பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதை வந்து உங்களோட லாகின் ப்ரொஃபைல் போட்டு நம்ம வந்து ஆல்ரெடி போட்டிருக்கோம். போடாதவங்க இப்போ உங்களோட ப்ரொஃபைல் வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராடக்டை சூஸ் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம ஷாப் பண்ணுற மாதிரி நம்மளோட அமேசான் அந்த மாதிரி ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி தான் இருக்கும். நமக்கு என்ன பொருள் தேவையோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும். இதுக்கு முன்னாடி நம்ம இதே மாதிரி பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேல்ட்டு நம்மளோட க்ளவுடில் போய் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். க்ளவுடில் என்ன செய்யணும் அப்படின்னா, க்ளவுடு ஸ்டோரேஜ்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா, மேலே பாருங்கள், க்ளவுடு அப்லோடு பாருங்கள், எஸ்பிஓ க்ளவுடு ஆக்சஸ் இருக்கா, இதில் தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். அதில் போனோம் அப்படின்னா டேஷ்போர்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போனீங்க அப்படின்னா 2 இருக்கும், பப்ளிக் ப்ரைவேட்டுன்னு 2 ஆப்ஷன் இருக்கும். நம்ம வந்து பப்ளிக் யூஸ் பண்ணிக்க போகிறோம். அதில் அப்லோட் ஃபைல் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட ப்ராடக்டோட டைட்டிலை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு கீழே என்ன இருக்கும் அப்படின்னா, அதை பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒவ்வொன்றா இருக்கும். அதுக்கடுத்து டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். அதுக்கடுத்து கேட்டகரி கேட்டிருப்பாங்க. அதில் மைக்ரோ டாஸ்க்குன்னு கொடுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ஃபைல் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதை அப்லோட் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து நம்ம சப்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அதில் ஒரு லிங்க் கிடைக்கும். அந்த லிங்க் எடுத்துகிட்டு வந்து நம்ம போர்ட்டலில் டுடே டாஸ்க் எப்பவும் பண்ணுவோம் பார்த்திங்களா, அதில் போய் நம்ம சப்மிட் பண்ணணும். இப்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்னு பார்த்துடலாமா. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது வந்து பைமோட்டில் உள்ள ஸ்மார்ட் ஆப்பில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க சொல்லியிருக்காங்க. இப்போது நம்ம அதை வந்து ஃபஸ்ட்டு போய் எடுத்துக்கலாம். இதுதான் நம்மளோட பைமோட் ஆப்பு. இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ எத்தனை ஐடி வச்சுருக்கீங்களோ அத்தனை ஐடிக்குமே தனித்தனியாக வந்து நீங்கள் பைமோட் ஆப் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு ஐடிக்கும் ஒவ்வொரு இமேஜ் கொடுங்க. ஏன்னா இதில் வந்து நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. ஒவ்வொரு கேட்டகரியும் ஒவ்வொரு நேரம் யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்திங்களா, இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இருக்கா. ஒவ்வொரு ஐடிக்கும் ஒவ்வொரு கேட்டகரியிலேருந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜென்ரல் ஹெல்த்துன்னு சொல்லி ஒரு கேட்டகரி இருக்கா. நான் இன்றைக்கி இதை தான் எடுக்க போகிறேன். இந்த கேட்டகரியில் உள்ளதை ஃபஸ்ட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எந்த ப்ராடக்ட் எடுக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷனுமே இல்லாமல் இருக்கும். ஏன்னா இந்த ப்ராடக்ட் இதுதான் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். வேறு ஏதாவது ப்ராடக்ட்லேருந்து அப்படி மாற்றி எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே ப்ராடக்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த மாதிரி வராது. நான் இன்றைக்கி விக்ஸ் வாப்பரப் எடுக்கிறேன். இதை ஓப்பன் பண்ணிக்குவோம். இதே மாதிரி ஒரே கேட்டகரி வைஸாக நீங்கள் போய்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து ப்ராடக்ட்டு மிஸ் ஆகவே ஆகாது. ஏன்னா இதில் நிறைய 1000க்கு மேலே இருக்குது. அதனால் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொன்றும் பண்ணும்போது நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். இதை வந்து நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்க போகிறீங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டிங்களா, அதுக்கப்புறமேல்ட்டு இது அப்படியே டைட்டில் இருக்குது பார்த்திங்களா மேலே, இந்த டைட்டிலை தான் நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கணும். காப்பி பண்ணிவிட்டு நம்ம வந்து க்ளவுடில் போய் நம்ம ஆக்சஸ் பண்ண போகிறோம். இப்போ உங்களோட க்ளவுடு இருக்குது பார்த்திங்களா, க்ளவுடுக்கு போங்க. க்ளவுட் போகும்போது ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிறேன். நீங்கள் இப்போ க்ளவுடில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரே மொபைலில் 2 ஐடி 3 ஐடி லாகின் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் எந்த ஐடியில் லாகின் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சில டைம் வந்து ஒரு ஐடியை நீங்கள் லாகின் பண்ணி வச்சுருப்பீங்க. இந்த இருக்குது பார்த்தீங்களா, எனக்கெலாம் பாருங்கள் கீழே வந்து நிறைய காட்டுதா. இதில் எதையாவது நம்ம கிளிக் பண்ணிடக்கூடாது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். அதனால நீங்கள் வந்து உங்களோட ஸ்டாஃப் ஐடி எந்த ஐடியை லாகின் பண்ணிங்க நோட் பண்ணி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறமேல்ட்டு நீங்கள் லாகின் பண்ணுங்கள். ஓகேவா. ஒரு சில டைம் வந்து வேறு ஐடி லாகின் பண்ணியிருப்பீங்க, இன்னொரு ஐடியில் உள்ள க்ளவுட் ஸ்டோரேஜோட
லாகின் ஐடியை போட்டுருவீங்க. அந்த மாதிரி போடாமல் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த ஐடி லாகின் பண்ணிங்களோ அதை ஒரு நோட்டில் வந்து மென்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேல்ட்டு அதே ஐடியை போட்டு நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதில் வந்து ஒரு சிலர் வந்து பாஸ்வேர்டு வந்து தெரியலன்னு நினைப்பீங்க. மேக்ஸிமம் நம்ம வந்து என்ன பாஸ்வேர்ட் போட்டு வச்சுருக்கோம் அப்படின்னா, நான்லாம் என்ன போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னா, நான் எஸ்பிஓக்குள்ள லாகின் ஐடி இருக்குது பார்த்தீங்களா, அதில் உள்ள பாஸ்வேர்டு தான் போட்டு வச்சுருக்கேன். அந்த மாதிரி நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதை அப்படியே பார்த்து போட்டுடலாம். நெக்ஸ்ட் இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த கோ டு டேஷ்போர்டை வந்து கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு இப்போ வந்து காட்டுதா க்ளவுட் ஸ்டோரேஜ். இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. க்ளவுட் ஸ்டோரேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபைல் வந்து காட்டும். இப்போ காட்டுது பார்த்தீங்களா, ப்ரைவேட் பப்ளிக். ப்ரைவேட் வந்து யூஸ் பண்ணாதீங்க, பப்ளிக் யூஸ் பண்ணுங்கள். நம்ம இதுக்கு ஏற்கனவே பண்ணியிருக்கோம். இந்த பப்ளிக்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த இருக்குது பார்த்தீங்களா அப்லோட் ஃபைல், இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அப்லோட் ஃபைல் ஆப்ஷன் கிடைக்கும். இதில் வந்து இப்போ நம்ம டைட்டில் வந்து காப்பி பண்ணிட்டு வந்துருந்தோம் பார்த்தீங்களா, அந்த டைட்டிலை வந்து நீங்கள் இங்கே லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷன். இதில் என்ன டிஸ்கிரிப்ஷன் இருக்கோ அதே தான் நம்ம கொடுக்க போகிறோம். நம்ம எதுவுமே டைப் பண்ண தேவை கிடையாது. இதில் என்ன இருக்கோ அப்படியே கொடுத்துக்கோங்க. இதில் வந்து டிஸ்கிரிப்ஷன் குட்டியாக இருக்குது, நான் அதனால் அப்படியே கொடுத்துக்கிட்டேன். இதில் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து இதை விட பெருசாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதில் வந்து ஹாஃப் எடுத்து கொடுத்தாலே போதும். நமக்கு ஒரு 5 to 6 லைன்ஸில் இருந்தாலே போதும். இந்த டிஸ்கிரிப்ஷனும் நான் லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ இதில் வந்து என்ன கேட்டகரி சூஸ் பண்ணணும், மைக்ரோ டாஸ்க் நான் வந்து சூஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு சூஸ் ஃபைல் கேட்டிருக்கு பார்த்தீங்களா, இந்த ஃபைலையும் வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணி சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மீடியா பிக்சர் இருக்கா, அதில் வந்து நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க. சூஸ் பண்ணும்போது கரெக்டாக பார்த்து சூஸ் பண்ணுங்கள். நான் சூஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் சப்மிட் கொடுக்குறேன். சப்மிட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இதில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இப்போ கொடுத்தது இந்த இருக்குது பார்த்தீங்களா, நம்ம கொடுத்தது இந்த தெரியுதா, இந்த டைட்டிலில் தான் கொடுத்தோம். இப்போ இதில் வந்து உங்களுக்கு ஒரு சிலருக்கு வந்து டவுட் வரலாம். இப்போ நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தது தான் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோமா அப்படின்றது உங்களுக்கு டவுட் வந்துச்சு அப்படின்னா, இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த டவுன்லோட் இருக்கா, இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இந்த இருக்குது பார்த்தீங்களா ஓப்பன் ஆப்ஷன் கேட்கா, நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுத்த இமேஜ் தான் உள்ளே இருக்கான்னு தெரிஞ்சிடும். நான் இப்போ இந்த பார்த்தீங்களா, இது நான் கொடுத்த இமேஜ் தான், அதுதான் எனக்கு உள்ளே இருக்குது. அதனால் இது எனக்கு ஓகே. நெக்ஸ்ட்டு உள்ளது வந்து இந்த டெலிட் பட்டன். தயவுசெய்து அதை மட்டும் கிளிக் பண்ணிடாதீங்க, டெலிட் ஆயிரும். அப்புறம் நம்ம இதை வந்து திரும்பி பண்ண வேண்டிய வந்துடும். கீழே இருக்குது பார்த்தீங்களா காப்பி, இந்த டபுள் பேப்பர் இருக்கிற மாதிரி இருக்கா, இந்த காப்பி ஆப்ஷனை வந்து நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான யூஆர்எல் வந்து கிடச்சிரும். இப்போ அதுக்கு ஓகே கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இதை வந்து லாக் அவுட் பண்ணி வெளியே போயிட்டு, நம்ம இதை லாக் அவுட் பண்ணி வெளியே போனோம் அப்படின்னா கரெக்டாக நம்மளோட லாகின் பேஜ் வந்துடும். நம்ம லாகின் பேஜில் இருந்து நம்ம இதுக்கு முன்னாடி எப்படி டாஸ்க் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். பார்த்தீங்களா, இப்போ வந்துடுச்சா. இப்போது ட்ரைனிங் டாஸ்க் இதுக்குள்ளே போய்க்க வேண்டியதான். ட்ரைனிங் டாஸ்க் போயிட்டு டுடே டாஸ்க் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம ஆல்ரெடி இன்ஸ்ட்ரக்ஷன் ரீட் பண்ணதுனால ஸ்ட்ரெயிட்டாக டுடே டாஸ்க் போயிடுறோம். உங்களுக்கு வேணால் இன்னொரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து கோ டு டாஸ்க் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெயிட்டிங் டைம் வரும். வெயிட்டிங் டைம் முடிய தாண்டி நீங்கள் வந்து வெயிட் பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பண்ணலாம். நமக்கு இந்த மாதிரி டாஸ்க் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி வந்து யூஆர்எல் வந்து காப்பி பண்ணிட்டு வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து ப்ராடக்ட் டைட்டில் வந்து நீங்கள் திரும்பி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட காப்பி பண்ண லிங்க் வந்து போயிடும். ஸோ அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு அந்த லிங்க்கை வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிப்போம். சரியா, அதுக்கப்புறமேல்ட்டு இந்த ப்ராடக்ட் டைட்டிலை வந்து நம்ம வந்து எடுத்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதான் நம்ம ப்ராடக்டோட டைட்டில். இதை வந்து நம்ம காப்பி பண்ணிவிட்டு இதை அப்படியே போய் நம்ம வந்து டைட்டிலில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து உங்களுக்கு இது வந்து பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எனக்கு பிடிச்சிருக்கு. நீங்கள் ஆல்ரெடி வந்து இந்த ப்ராடக்ட் ஏதாவது ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கீங்களா பர்ச்சேஸ் பண்ணி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நோ போட்டிருக்கேன்.
அப்புறம் உங்களோட ரேட்டிங்ஸ் என்னவோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து நீங்கள் வந்து இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வில்லிங்காக இருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. நான் எஸ் கொடுக்குறேன். உங்களுக்கு எது விருப்பமோ கொடுத்துக்கோங்க. ஆர் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு வந்து பை மோடில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. நான் எஸ்ன்னு கொடுக்குறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் எஸ்ன்னு கொடுங்க, இல்லைனா நோன்னு கொடுத்துருக்கோங்க. பை மோட் ஆப்புக்கு வந்து ஸ்டார்ஸ் கொடுக்க சொல்லியிருக்காங்க. நான் 5 ஸ்டார் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு இதை சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டேட் என்றைக்கு அடுத்து பண்ணணும் அப்படின்றத காட்டும். சப்மிட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இதில் வந்து அமௌண்ட் ஆட் ஆனது இந்த காட்டுது பார்த்தீங்களா, அமௌண்ட் 500 ருபீஸ் ஆட் ஆகிருக்கு. இது சேல்ஸ் டீம்னால் 500 இருக்கும், ப்ரொமோஷன் டீம்னால் கம்மியாக இருக்கும். இதில் வந்து பே அவுட் ஹிஸ்ட்ரி இருக்கா, அந்த பே அவுட் ஹிஸ்ட்ரி எடுத்து நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் உங்களுக்கு அமௌண்ட் ஆட் ஆனது இன்றைக்கி டேட் போட்டு ஆட் ஆகிருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான் நம்மளோட டாஸ்க் பண்ணுறது. ரொம்ப சிம்பிள் தான், பட் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஐடி லாகின் பண்ணுறீங்களோ அதே க்ளவுட் ஸ்டோரேஜ் தான் பண்ணுறீங்களான்றதை தெளிவாக பார்த்து பண்ணிக்கோங்க. மேலும் இதே மாதிரி வீடியோ வேணால் மதிகை மேட்ரிக் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.